Hello friends, welcome to Tamil Tech Express. இந்த வீடியோல அடுத்து வர போற Honor மொபைல் வந்து பார்க்க போறோம். மாடல் வந்து பாத்தீங்கன்னா Honor X9C Smart 5Gங்கிற ஃபோன் தான். இந்த ஃபோன் வந்து ஆல்ரெடி குளோபலா லான்ச் ஆயிடுச்சு and மலேசியால லான்ச் ஆயிடுச்சு. கூடிய சீக்கிரத்துல நம்ம கண்ட்ரில வரும்ங்கறத நம்ம எதிர்பார்க்கறோம். Cyan Whiteங்கிற ரெண்டு கலர்ல வருது. இது வந்து ஒரு ஸ்லிமான ஃபோன் and இதோட பட்ஜெட் பார்த்தோம்னா 20000 இருக்கு. பிளாஸ்டிக்ல ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்போ வாங்க இந்த ஃபோனுடைய ப்ளஸ் மைனஸ் என்னங்கறத நம்ம பார்ப்போம். First வந்து பார்த்தோம் அப்படினா RAM வந்து இதுல 8GB வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. சோ RAM ஓட லெவல் வந்து அதிகமா இருக்கும்போது ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஸ்மூத்தா இருக்கும். சோ 8GBங்கிறது ஒரு கன்வீனியன்ட்டான ஆப்ஷன். அது இல்லாம 8GB வந்து வெர்ச்சுவல் RAM வந்து சப்போர்ட் சொல்லிருக்காங்க. அது ஒரு அடிஷனல் ஆப்ஷனா எடுத்துக்கலாமே தவிர ரொம்ப அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது. சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. இரண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா இன்டர்னல் ஸ்டோரேஜ். இந்த ஃபோன் முழுக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. ஆனா இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஆப்ஷன் மாஸா கொடுத்திருக்காங்க. 256GB வந்து இன்டர்னல் கொடுத்திருக்காங்க. இதுல கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட்டே கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. சோ லைட்டான யூசரா இருந்தாலும் சரி, ஹெவியான யூசரா இருந்தாலும் சரி 256GB பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. தேர்ட் வந்து பார்த்தோம் அப்படினா OS. இந்த ஃபோன்ல கஸ்டம் OS Magic OS 8.0 வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து Android 14 பேஸ் பண்ணி இருக்கு. அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 or 3 அப்டேட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். சோ தேர்ட் ஆப்ஷனும் பார்த்தோம் அப்படினா நல்லா கொடுத்திருக்காங்க. ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி. இந்த ஃபோன்ல பேட்டரி பார்த்தோம் அப்படினா 5500 mAh வந்து பேட்டரி பவர் வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். and ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து பாத்தீங்கன்னா 35 வாட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க பேட்டரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் லாங் பேட்டரி லைஃப்ங்கறத அஷ்யூர் பண்ணிட்டாங்க. அதாவது பேட்டரி வந்து ஒரு நல்ல பேக்கப் வந்து வரும்ங்கிறது. ஒரு டைம் நீங்க சார்ஜ் பண்ணீங்க அப்படினா 20 மணி நேரம் பாத்தீங்கன்னா வீடியோ வந்து கண்டினியூஸா பார்க்க முடியும். அது மாதிரி மியூசிக் பார்த்தோம் அப்படினா 42 hours வந்து சப்போர்ட் இருக்கு. சோ ஓவராலா பேட்டரியோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம் அப்படினா எக்ஸலென்ட்டா இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிப்செட். இந்த ஃபோன்ல குவாலிட்டியான சிப்செட் தான் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. MediaTek D7025 Ultraங்கற சிப்செட் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதனுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் பாத்தீங்கன்னா 2.5 GHz ஸ்பீடு. சோ இந்த ஸ்பீட் மூலமா நீங்க ரெகுலர் டாஸ்க் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஹெவியான டாஸ்க்கும் பார்த்தோம் அப்படினா ஸ்மூத்தா வந்து ரன் பண்ண முடியும். இது வந்து ஒரு மிட் ரேஞ்ச் சிப்செட் தான். and கேமிங்கான GPU பார்த்தோம் அப்படினா IMG BXM 8256 வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. சோ ஓவராலா ப்ராசஸர் பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே. இந்த ஃபோன்ல ஸ்கிரீனோட இன்ச் பார்த்தோம் அப்படினா 6.8 வந்து ஸ்கிரீன் இன்ச் வந்து இருக்கு. இது ஒரு நல்ல ஆப்ஷன். அதுக்கு அப்புறம் Full HD+ வந்து கொடுத்திருக்காங்க. இது ஒரு நல்ல ஆப்ஷன். பேனல் வந்து பார்த்தோம் அப்படினா TFT LCD பேனல் தான் கொடுத்திருக்காங்க. இது AMOLED கொடுத்திருந்தாங்கன்னா இன்னும் ஒரு நல்ல ஆப்ஷனா இருந்திருக்கும். அதுக்கு அப்புறம் 120 Hz வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்திருக்காங்க. 16.7 mm கலர்ஸ் வந்து சப்போர்ட் இருக்கு. 850 வந்து அவுட்டோர் விசிபிலிட்டிக்கான பீக் நெட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ ஓவராலா டிஸ்ப்ளே பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல ஆப்ஷனா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படினா கேமரா. இந்த ஃபோன்ல பேக் கேமரா பார்த்தோம் அப்படினா டூயல் செட்டப் இருக்கு. 108 MP வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. பிளஸ் 5 MP பார்த்தோம் அப்படினா அல்ட்ரா வைட் ஆங்கிள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த கேமரா மூலமா அவங்க வந்து ஒரு நல்ல குவாலிட்டியான பிக்சர்ஸ் வந்து உங்களால எடுக்க முடியும். அது இல்லாம Full HDக்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. 10x வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஜூம் வந்து கொடுத்திருக்காங்க. ரியர்ல ஃபிளாஷ் லைட் வந்து தனியா வந்து கொடுத்திருக்காங்க. HDR-க்கான சப்போர்ட்டும் வந்து இருக்கு. செல்ஃபி கேமரால பார்த்தோம் அப்படினா 16 MP வந்து செல்ஃபி கேமரா வந்து கொடுத்திருக்காங்க. இதுலயும் வந்து HD Full HD வந்து ரெக்கார்ட் பண்ண முடியும். சோ ஓவராலா கேமரா பார்த்தோம் அப்படினா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. ஆனா வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து Full HD வரைக்கும் தான் கொடுத்திருக்காங்க. பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படினா இந்த ஃபோன் வந்து அப்ராக்ஸிமேட்டா 20000 வந்து மலேசியால இருக்கு. சோ இது வந்து நம்ம கண்ட்ரில வரும்போது கொஞ்சம் மாறலாம். இல்ல அதே பிரைஸா கூட இருக்கலாம். அத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அடுத்து வந்து weight. இந்த ஃபோனுடைய weight பார்த்தோம் அப்படினா 193 கிராம் வந்து இருக்கு. சோ 200க்கு கீழ இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு நல்ல ஃபீல் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு அப்புறம் 7.88 வந்து திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இது வந்து ஒரு ஸ்லிமான ஃபோன்ங்கறத இண்டிகேட் பண்ணுது. அடுத்து கனெக்டர் பார்த்தோம் அப்படினா டைப் C வந்து போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இது USB வெர்ஷன் வந்து 2.0ல தான் இருக்கு. இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆப்ஷனா இருந்திருக்கும். and hybrid SIM slot பார்த்தோம் அப்படினா இதுல மொத்தம் இருக்கதே 2 ஸ்லாட் தான். ரெண்டுமே வந்து SIM கார்டு தான். மெமரிக்கும் பார்த்தோம் அப்படினா எந்த ஒரு ஸ்லாட்டும் இல்ல. இதான் फ्रेंड्स இந்த ஃபோனுடைய டாப் ஃபீச்சர்ஸ். இப்போ மத்த ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம் அப்படினா கனெக்டிவிட்டிக்கான Wi-Fi, GPS, Bluetooth இது எல்லாமே கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் டைப் C ஆடியோ ஜாக் வந்து சப்போர்ட் இருக்கு. NFC-க்கான சப்போர்ட் வந்து கொடுத்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்க்கான சப்போர்ட் இருக்கு. ஃபேஸ் அன்லாக் வந்து கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து இந்த ஃபோன்ல என்ன டிராபேக்? சோ இந்த ஃபோன்ல டிராபேக் பார்த்தோம் அப்படினா முதல் டிராபேக் வந்து எக்ஸ்டர்னல் கார்ட் ஸ்லாட் வந்து சப்போர்ட் வந்து இல்ல. இந்த ஃபோன் வந்து முழுக்க இன்டர்னல் ஸ்டோரேஜ் நம்பி தான் இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல இவங்க இன்டர்னல் வந்து 256 GB கொடுத்ததனால இது ரொம்ப வந்து இம்பாக்ட் ஆகாது. ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படினா
இந்த ஃபோனுடைய காஸ்ட் வந்து 20,000. இதில் வந்து எல்சிடி பேனல் தான் கொடுத்துருக்காங்க. AMOLED LED பேனல் வந்து கொடுத்துனால ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்கும். ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக்காக கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் கேமராவில் பார்த்தோம் அப்படின்னா OISக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. இதனுடைய அட்வான்ஸ் வெர்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா OIS EISலாம் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து OISக்கான சப்போர்ட் வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் இந்த 20,000 செக்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா 4K ரெசல்யூஷன் கூட வந்து சப்போர்ட் வந்து கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து ஃபுல் HD வரைக்கும் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கன்சிடர் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஃபோனில் FM வந்து இல்லை. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக்காக நம்ம சொல்ல முடியாது. ஸோ சில ஃபோனில் வருது, சில ஃபோனில் வந்து வரதில்லை. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபோனோட ட்ராபேக். இந்த ட்ராபேக்கை ஓவர் கம் பண்ணி இந்தியாவில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணாங்கன்னா இந்த ஃபோன் வந்து ஒரு நல்ல ஹிட்டாக வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.